ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் இந்த சந்திப்பை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் சந்திப்பு மேற்கொள்ள இருக்கின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, விவரங்கள் என்ன? வணக்கம். ஜாக்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் அன்பரசன் தலைமையில் சுமார் 26 நபர்கள் சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சரை சந்தித்து அவர்களது கோரிக்கை மனுவை அளித்திருக்கிறார்கள். அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, ஏவா வேலு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உள்ளிட்டோர் முதலமைச்சரின் சந்திப்பின் போது உடன் இருந்திருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக தற்போது ஜாக்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் தங்களுடைய குழுவிடனுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக வரக்கூடிய 26ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் அறிவித்திருக்கிறார்கள். பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது, மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையான ஊதியம் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகளுடன் தமிழக அமைச்சர்கள் நேற்று பேச்சுவார்த்தையை மேற்கொண்டனர். இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை என்பது தெரிய வருகிறது. இந்த நிலையில்தான் அதன் தொடர்ச்சியாக தற்போது இன்று காலை தமிழ்நாடு முதலமைச்சரை சென்னை தலைமைச் செயலகத்துக்கு சந்தித்து அவர்களுடைய 10 அம்ச கோரிக்கைகள் அடங்கிய மனுவை வழங்கியிருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த போராட்டத்தை வாபஸ் பெறலாமா என்பது குறித்த பேச்சுவார்த்தை என்பது தற்போது நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகாக ஜாக்டோ ஜியோ அமைப்பினரின் வேலைநிறுத்த போராட்டம் தொடருமா அல்லது வாபஸ் பெறுகிறார்களா என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல் என்பது வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி நந்தினி.